மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய துணையுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்கின்ற போது அதன் மூலமாக அவருக்கு திருப்தி ஏற்பட முடியாத ஒரு நிலைமை அல்லது உச்சக்கட்டம் ஆகாசத்தை அடைய முடியாததுக்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பெண்கள் சுய இன்பம் செய்வதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அமர்த்தி அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தனியாக ஒரு பியூர் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராமாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, வெளியூர் நண்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த பெண்களுடைய இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது நான் முதலிலே சொன்னது போல 100% ஹெல்த்தியானது, சாதாரணமானது. இதன் மூலமாக என்னென்ன வகைகளான நிலைமைகள் இருக்கிறது என்றால், முதலாவது ஒரு பிரைவசியாகவும் ஒரு கம்ஃபர்டான இடத்துல இருந்துதான் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆண்களை பார்த்தால் அவர்கள் சாதாரணமாக பல பேருடன் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் என்ன செய்யலாம், தங்களுடைய ஆஃபீஸில் இருக்கின்ற வேலைத்தளங்களில் இருக்கின்ற டாய்லெட்டுகளை போய் கூட அவர்கள் இந்த சுய இன்பம் அல்லது மாஸ்டர்பேஷன் கைப்பழக்கத்தை செய்வதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலைமையானது பெண்களுக்கு கிடையாது. ஏனெனில் பெண்களுக்கு இந்த சுய இன்பம் கண்டு அல்லது மாஸ்டர்பேஷன் செய்து அவர்களுக்கு ஒரு திருப்தி வருவதற்கு ஆண்களை விட கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்றபடியினாலே ஒரு அவசரமான ஒரு இடத்துல போயிருந்து அவர்கள் துய இன்பத்தை காண முடியாது. அவர்களுக்கு இந்த பிரைவசியும் கம்ஃபர்ட்டும் மிக மிக முக்கியமானது. அதே நேரத்திலே ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஆறுதலான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே நீங்கள் சேஃபாக உணர வேண்டும். அதே நேரத்திலே அவசரப்படாமலும் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே இதை கொஞ்சம் பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அண்மையிலே கூட அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் பெல்ரஸ்வினியா என்ற ஒரு இடத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அதாவது அந்த ஆராய்ச்சியில் என்ன செய்யப்பட்டது என்றால், இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், அதாவது இந்த நீல திரைப்படங்கள் அல்லது செக்ஷுவல் ஃபில்ம்ஸ் பார்ப்பவர்கள் யார் என்று சொன்னால், அங்கே வந்த முடிவுகள் 199% ஒரு பல்கலைக்கழகத்திலே தான் அந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. 199% பெண்கள் உட்பட இந்த போர்ன் ஃபில்ம்ஸை பார்ப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இதிலே ஒரு புதுமை கிடையாது. அனைவருமே இந்த போர்ன் ஃபில்ம்ஸை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு போர்ன் ஃபில்ம்ஸுக்குரிய அக்சஸ் இருந்தால், அதாவது யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு நெட் வசதி இருக்குதோ, யாருமே இந்த போர்ன் ஃபில்ம்ஸை பார்க்கிறார்கள். எனவே இந்த போர்ன் ஃபில்மை பார்த்து கொண்டு இந்த சுய இன்பம் காண்பது என்பது ஒரு பிழையான ஒரு விடயம் அல்ல. ஆனால் பெண்களுக்கு they have to choose a privacy place and a comfort place and relaxed mood. இவ்வளவு மிகவும் முக்கியமானது அவர்களுக்கு. இரண்டாவதாக முக்கியமானது என்ன, இந்த பெண்கள் பல பேருக்கு அவர்களுடைய பாகங்களை பற்றிய இப்போது ஒன்றுமே தெரியாத ஒரு நிலைமையிலே இன்றும் கூட நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதுதான் பெரிய கவலையாக இருக்கின்றது. எனவே என்ன செய்ய வேண்டும், ரிலாக்ஸ் யுவர் பாடி, நன்றாக மூச்செடுத்து விடுங்கள். அல்லது சுய இன்பம் காணுறதுக்கு நல்லாக ஒரு என்ன செய்யலாம், ஒரு வார்ம் ஷவரில், அதாவது சுடுநீரிலே குளிக்கலாம். அல்லது யூ ரிலாக்ஸ் யுவர் காம் யுவர் மசில்ஸ். இது மிகவும் முக்கியமானது. எனவே நான் என்னென்றால், அதாவது என்னை பொறுத்த மட்டிலே பெண்கள் கூட இந்த மாஸ்டர்பேஷனுக்கு பழகினால் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே
கூடுதலாக அதாவது என்ன நடக்கணும், நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு இந்த விடயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. கிராமப்புறங்களில் தெரியாதபடியினாலே கணவரும் இல்லை, கணவர் விட்டுட்டு போய்விட்டார் அல்லது கணவர் வேறு இடத்திலே வேலை செய்கிறார், அவர் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார் என்ற நிலைமையிலே அவர்கள் இந்த மெஸ்டுபேஷன் பழக்கத்தை பழகுகின்ற போது பல பிரச்சனை, சமூக நோய் அது மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும் என்ன, தேவையில்லாதவருடன் நாங்கள் பாலியல் தொடர்பை வைத்திருந்தால் நோய் வரும். அது மிகவும் முக்கியம். பாலியல் நோய்கள் உங்களுக்கு தெரியும். HIV எய்ட்ஸ் என்பது இன்று அரவுண்ட் த கார்னர். இங்கேயும் இப்போது உலகம் முழுவதும் எத்தனையோ லட்சம் பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்றபடியினாலே இந்த மெஸ்டுபேஷன் ஆனது ஒரு ஆரோக்கியமான ஒன்று. பல பிரச்சனையிலிருந்து பெண்கள் தங்களை விட்டுக் கொள்வதற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக நான் சொன்னேன், முதல் பிரைவசி அண்ட் கம்ஃபர்ட்னு சொன்னேன். ரெண்டாவதாக ரிலாக்ஸ், ஆறுதலாக அமைதியாக இருக்க வேண்டும், நன்றாக டீப் மூச்செழுத்த வேண்டும். மூன்றாவதாக செல்ஃப் அவேர்னஸ், என்னுடைய எந்த பாகத்தை தொட்டால் எனக்கு நன்றாக இன்பம் வருகிறது, நன்றாக திருப்தி கிடைக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அவர்கள் திருமணம் முடித்த பிற்பாடோ அல்லது திருமணம் முடித்திருந்தால் அவருடைய கணவனுடனோ அல்லது திருமணம் முடிக்காமல் பாலியல் உறவிலே இருந்தால் தன்னுடைய ஆண் துணைக்கோ இந்தெந்த பகுதிகளை தொட்டால் எனக்கு கூடுதலான அளவு இன்பம் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் தெரிவிக்கின்ற போது இருவருக்கும் இடையிலே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஆரோக்கியமான உறவானது இன்னும் மேம்படும், இன்னும் கூடுதலாகக்கூடியதாக இருக்குது. எனவே செல்ஃப் அவேர்னஸ் மிக மிக முக்கியமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆண்களிலே பார்த்தால் ஆண்களுக்கு 2 பகுதிகளாக இருக்குது. ஒன்று ஆண்களுடைய ஆண்குறி இருக்கின்றது, ரெண்டாவதாக ஆண்களுடைய விதைப்பை இருக்கிறது. இது ரெண்டும் தான் இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ், ஆண்களுக்குரிய மிகவும் உன்னதமான உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய. பெண்களுக்கு அப்படி அல்ல. கிளிட்டோரியஸ் இருக்கிறது, மார்பகங்கள் இருக்கின்றது, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த யோனி பகுதிக்குள்ளே G ஸ்பாட்ஸ், A ஸ்பாட்ஸ் இருக்கிறது என்று பலவிதமான பகுதிகள் இருக்கிறது. என்றபடியினாலே எந்த இடத்தை அவர்கள், அதாவது அந்த இடத்துல அவர் அட்டென்ஷன் கொடுக்கின்ற போது, அது அவர்கள் தங்களுடைய அந்த சுய இன்பத்தை செய்கின்ற போது எந்த இடத்தை தொட்டால் அவர்களுக்கு டச் பண்ணினால் கூடுதலாக இன்பம் வருது என்பதை அந்த முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய கணவனுடன் இருக்கின்ற ஆண் துணை இருக்கிற பாலியல் வாழ்க்கையை ஒழுங்காக கொள்ளலாம். அதே நேரத்தில் நோ ப்ரெஷர் மிக முக்கியமான, தேர் இஸ் நோ ரைட் வே ஸ்பீட் ஆர் கோல், மிகவும் முக்கியமான. அதான் சொன்னேன், அவசரம் ஆண்கள் எவ்வாறு ஒரு டாய்லெட்டில் வேலை ஸ்தலங்களில் ஆஃபீஸில் இருக்கிற டாய்லெட்டில் போய் சுய இன்பம் காணலாம், ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட அந்த வேகமான ஒரு வராது. என்றபடியினாலே முக்கியமாக ஒரு விதமான அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸ் நீராக இருக்க வேண்டும். அதனை வேகமாக தூண்ட வேண்டும், அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது. இந்த தூண்டுதல் மூலமாக கட்டாயம் உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்பட வேண்டும் என்ற கொள்கை கிடையாது. அதன் மூலமாக ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அதுவே போதுமானது. அடுத்ததாக ஹைஜீன் மிகவும் முக்கியமானது, சுகாதாரம். உங்களுடைய கைகளை எல்லாம் கட்டாயமாக நீங்கள் கழுவ வேண்டும். இந்த சுய இன்பம் காணுதல் ஆண்களை விட பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ரெண்டாவதாக இப்போது தெரியும், நீங்கள் கண்டுகொண்டால் தெரியும், பலதரப்பட்ட பொருட்களை பெண்கள் சுய இன்பம் காணுவதற்காக பாவிக்கிறார்கள். அவற்றை எல்லாவற்றையுமே இப்போது பலதரப்பட்ட மாடல்கள் எல்லாம் எல்லா இடங்களிலுமே கிடைக்கிறது. ஆனால் எங்களை போன்ற இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே இவற்றுக்கு இந்த வைப்ரேட்டர்ஸ், தூண்டியலுக்கு எல்லாம் இவ்வளவு மட்டும் இன்னுமே அதற்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்றபடினால வேறு ஏதாவது பொருட்களை பாவிக்கின்ற நிலைமையிலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பொருட்கள் எல்லாம் சவர்க்காரம் போடப்பட்டு கழுவி சுத்தமாக இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். எனவே என்னோட பல பேர் தொடர்பு கொள்கிறார்கள், பல பேர் போத்துகளை பாவிக்கிறார்கள், கேரட்டை பாவிக்கிறார்கள், இப்படி பல பொருட்களை பாவிக்கிறார்கள். இவையெல்லாம் உண்மையாகத்தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இவற்றிலே முக்கியமானது என்ன? கிளீனினஸ் என்பது மிக மிக, சுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. சுத்தம் மிக முக்கியமான, பாவிக்கின்ற பொருட்களை எப்போதுமே அவர்கள் சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம். எனவே மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.